30 years, only 8 films. All these years சின்ன வயசுலேருந்து இந்த படங்கள்லாம் பார்த்து தான் நம்மளாம் வளர்ந்துருப்போம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. லாக்டவுன் டைமில் தான் எல்லா மிஷன் இம்பாசிபிள் படங்களையும் பார்க்க ஆரம்பித்தேன். பட் ஸ்டில் நீங்கள் இன்றைக்கி நைட்டு உட்காந்து இந்த படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தா கூட நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போது டாம் க்ரூஸ் ஃபேனாக தான் எந்திரிப்பீங்க. அந்த அளவுக்கு ஆக்டர்ஸ் வித்தவுட் ஹேட்டர்ஸுங்கிற லிஸ்ட்டில் ஜாக்கி சான், ஜானி டெப், ஜிம் கேரி, ராபர்ட் டவுனி ஜூனியருங்கிற லிஸ்ட்டில் கண்டிப்பாக டாம் க்ரூஸும் இருப்பார். த மேன் வித்தவுட் ஃபியர். இத்தனை வருஷங்களாக நாட் ஜஸ்ட் எம்ஐ ஃபிலிம்ஸ், அவரோட எல்லா ஆக்ஷன் படங்களையும் யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஸ்டண்ட்ஸை ரியலாக பயமே இல்லாமல் என்ஜாய் பண்ணி ஆடியன்ஸ்க்காக பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலி அண்ட் எண்ட் ஆஃப் த பிக்கெஸ்ட் franchise Mission Impossible The Final Reckoning, directed by Christopher McQuarrie and written by Eric Jenderson and Christopher McQuarrie. Reviews பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேசிகிட்டே இருக்காங்க, செகண்ட் ஹாஃப் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பட்டாசாக இருக்குது, அவ்வளோதான், எண்ட் ஆஃப் ஸ்டோரி. பட் ஜஸ்ட் அவ்வளோதானா? இந்த வீடியோ என்னோட ரிவ்யூ கிடையாது, ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் மை ஃபீலிங்ஸ் as a ஃபேன் ஆஃப் டாம் க்ரூஸ் அண்ட் திஸ் ஃப்ரான்ச்சைஸ். ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இந்த படம் எனக்கு வேறு லெவலில் ஒர்க் ஆச்சு. 10 out of 10 எண்ட் ஆஃப் ஸ்டோரி. பட் இந்த படம் எனக்கு கொடுத்த ஃபீலிங்ஸை பற்றி சும்மா ஜாலியாக பேசலாம். டேரக்டர் கிறிஸ்டோஃபர் மெக்வாரியோட விஷன், த வே ஹி டெல் ஸ்டோரி எனக்கு பர்சனலி ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக. இதுக்கு முன்னாடி எனக்கு மேட் மேக்ஸ் படம் பார்க்கும்போது அந்த ஃபீலிங் வந்துச்சு. ரெண்டையும் கம்பேர் பண்ணல, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு. பட் ஆக்ஷன்லேயே ஸ்டோரி சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அதை பர்ஃபெக்டாக பண்ண படங்கள்னா எனக்கு ஞாபகம் வருது மேட் மேக்ஸ், டெட் ரெக்கனிங். இந்த படங்கள்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும் எனக்கு. இந்த படம் ஏன் 100% ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் டெட் ரெக்கனிங்கை ரீவாச் பண்ணேன். எனக்கு தோணுது என்னன்னா, ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துட்டேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப பார்க்கும்போது எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த அதே டென்ஷன் நம்மளால திரும்ப ஃபீல் பண்ண முடியுது. 3 மணி நேரம் படம் ஃபுல்லாக சாவிக்காக தான் ஓடிட்டே இருப்பாங்க. ஸ்க்ரீனை விட்டு நகரத்துக்கு டேரக்டர் நமக்கு ஒரு செகண்ட் கூட டைம் கொடுக்கல. இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஃபிலிம், இட் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். எனக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒர்க் ஆகணும்னா ஆக்ஷனுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக செட் ஆகி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாஸ் பெஸ்ட் ஆக்ஷன் மூவி ஃபார் மீ தள்ளுமாலா. பட் அந்த படத்தில் நிறைய ட்ராமா இருக்கும். ஒவ்வொரு ஆக்ஷன் செட் பீஸ்க்கு முன்னாடியுமே ஒரு சூப்பரான செட்டப் இருக்கும். எகைன் நான் ரெண்டுமே கம்பேர் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸை வச்சு தெளிவாக புரிய வைக்க ட்ரை பண்ணேன். ஸோ தட்ஸ் ஹவ் அன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் மீ. அது போக மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், சிஜிஐ, இது எல்லாமே மோஸ்ட்லி 100% எல்லாருமே பெர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணியிருந்தால் தான் நமக்கு ஓரளவுக்காக அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ டெட் ரெக்கனிங் இஸ் அ பிரீத்லெஸ் ஃபிலிம். ஒரு 2 hours 40 minutes பயங்கரமான டென்ஷனோட ஒரு அடர்லின் ரஷோட தான் ஃபுல் படமும் இருக்கும். பட் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஹோல் ஃபிலிமை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆக்டில் இன்ட்ரோடக்ஷன், செகண்ட் ஆக்டில் பிளானிங் அண்ட் செட்டப், தேர்ட் ஆக்டில் எக்ஸிக்யூஷன். 3 ஆக்டும் செம்ம டீட்டெயில்டாக நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸோட ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. ஆனால் டெட் ரெக்கனிங்ல 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சானே எனக்கு தெரியல. ஃபுல் படமும் ஆக்ஷன் அண்ட் டென்ஷன்லேயே தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த படம் அதே ஸ்டைல், அதே மேக்கிங், பட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி டெல்லிங். லாஸ்ட் ஃபிலிம்ங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு தெளிவான கேரக்டர் ஸ்கெட்ச் அண்ட் ரெடம்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எமோஷனலான படம். இந்த படம் டெட் ரெக்கனிங் பார்ட் 2 தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் ஸ்டூடியோஸ் திடீர்னு இதை கடைசி படமாக புஷ் பண்ணணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதுனால டேரக்டர் நிறைய விஷயத்த மாற்ற வேண்டி வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் மேபி அது கூட இதோட ஸ்டோரி டெல்லிங்கை மாற்றினதுக்கும் நிறைய கேரக்டர்ஸை திடீர்னு உள்ள புகுத்தினதுக்கும் பழைய படங்களோட கனெக்ஷன்ஸையும் இதுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கும் அது கூட மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கலாம். பட் இதுவுமே எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு, பெர்ஃபெக்ட்லி ஹேண்டில்டுன்னு சொல்லலாம். பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி நெருப்பு மாதிரி பற்றிக்கிட்டு எரிய படம். 2 படத்துலையுமே சேம் ஸ்டோரி பட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி டெல்லிங். 2 படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ மீன், ஒரு ஃப்ரான்ச்சைஸோட எண்டிங்கை இதோட பெட்டராக பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி ஏஐ 3 நாளாக தூங்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு கரெக்டான ரீசனும் கொடுத்துட்டாங்க. பட் கேப்ரியலுக்கு ஏஐயோட சப்போர்ட் இல்லை, ஸோ அவரும் கொஞ்சம் வீக்காக தான் தெரிஞ்சாரு. பட் ஸ்டில் இதோட பெஸ்ட்டாக பண்ண முடியாது. ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ஃபிலிம். பெஞ்சி, லூத்தர், கிரேஸ் 3 பேரோட கேரக்டர்ஸுமே ஒரு சூப்பரான அட்டென்ஷனாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது 3 பேரோட கேரக்டர்ஸை ஸ்க்ரீனில் பார்க்கவே. அதுவும் சைமன் பெக்லாம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் காமெடிக் ஆக்டர் இந்த ஹாலிவுட்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன் அவ்வளோவா கிடைக்கல. இவங்களை தவிர படத்தில் நிறைய கேரக்டர்ஸை சூப்பராக எழுதியிருந்தாங்க. சப்மரீனில் வர கேப்டன், அதுலேயே ஒரு அக்கா ஒருத்தவங்க வருவாங்க, ஒரு சின்ன கேரக்டர் தான், அது சூப்பராக இருந்தது. அப்புறம் பிரசிடென்ட், பாரிஸ், இப்போ லாஸ்ட் ஃபிலிமில் வந்த 2 போலீஸ்காரங்க, இவங்க எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தாங்க. ஆல்சோ இஸ்லாண்டில் ஒரு 2 கப்பிள்ஸ் வருவாங்க, அவங்களும் சூப்பராக இருந்தாங்க. இந்த மாதிரி ஈத்தனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் சுற்றி இந்த எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஆஸ் அ டீமாக ஒர்க் பண்ணி ஒரு நேச்சுரலான சூப்பரான ஃப்ளோவில் சூப்பராக எழுதியிருந்தாங்க. ஃபேவரட்டான சீன்னா ஆப்வியஸ்லி அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் தான். லைஃப்லேயே பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்வன்ஸ்னா அந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் தான் நான் சொல்லுவேன். டெக்னிக்கலி எல்லா டீமும் 100% ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்லாம் படல பயங்கர கிளீனாக பர்ஃபெக்டாக இருந்தது. பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. அந்த சீனில் இருந்த டென்ஷன்லாம் வேற லெவலு. அந்த ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணதுக்காகவே இந்த படத்துக்கு 10 out of 10 கொடுப்பேன். மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஐ ஜஸ்ட் லவ் ஆர்கெஸ்ட்ரா. படம் ஃபுல்லாக ஆர்கெஸ்ட்ரா தான், வேற லெவல் எலிவேட் ஆகும். சூப்பராக அதை என்ஜாய் பண்ணி நல்லா எலிவேட் பண்ணி சூப்பராக கொண்டு போச்சு மியூசிக். இட்ஸ் ஜஸ்ட் த பெஸ்ட் சவுண்ட் ட்ராக் எவர் மேட் இன் ஹாலிவுட் இன் மை ஒப்பீனியன். ஹேலி அட்வெலுக்குலாம் 40 வயசு ஆகுதான். ஐ மீன்,
ஐ டோன்ட் ஹேவ் டு சே எனிதிங். நம்ம டாம் க்ரூஸ்க்கு 60 வயசு ஆகுது, பிளைன்ல தொங்கிட்டு போயிட்டு இருக்காரு. யாரையா இந்த மனுஷன் என்ன எப்படி பண்ணிட்டு இருக்காப்ல? நம்மளாம் 60 வயசுல தனியா எங்கனாலே போதுங்க நிலைமையில இருக்கோம். இவர் என்னன்னா பிளைன்ல ஃபுட்பால் அடிக்கிறாரு, இப்போ என்னன்னா திரும்ப ஓடுற பிளைன்ல தொங்கிட்டே போறாரு. போன படத்துல என்னன்னா மலையிலேருந்து குதிக்கிறாரு. எப்படி அதெல்லாம் பண்றாரு? இதை பத்திலாம் நான் சொல்லுங்க அவசியமே கிடையாது. ஸோ ஐ ஜஸ்ட் லவ் திஸ் மேன். சைமன் பெக் ஆல்ரெடி டோல்ட் ஹி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காமெடிக் ஆக்டர் இன் த ஹாலிவுட். லூத்தர், ஐ ஜஸ்ட் லவ் திஸ் மேன். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ்க்கு சூப்பர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஸோ நிறைய பேர் ரோட்டன் டொமேட்டோஸில் கொஞ்சம் மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வந்ததுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணிச்சு. எப்படின்னா ஸ்பைடர்வர்ஸ் வந்தப்போ எப்படி ஒரு அனிமேஷன் வேர்ல்டில் ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணிச்சோ, அதே மாதிரி டெட் ரெக்கனிங் வரும்போது ஆக்ஷன் படத்தை இந்த மாதிரியும் பயங்கர டென்ஷனாக எடுக்க முடியுமா 3 மணி நேரத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் ஆல் ஓவர் வேர்ல்டு. பட் அதோட சீக்வல்னு ஒன்று வரும்போது அதே மாதிரி பழைய 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பிளான் போட்டு தேர்ட் ஆக்டில் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னடா திரும்ப மறுபடியும் பின்னாடி போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்திருக்கும். பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ஃபிலிம். என்ன பண்ணுறது, ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே அது எனக்கு கண்ணில் படம் மாட்டேங்குது. ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ஃபிலிம். படம் 1 பில்லியன் அடிக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் போகிற போக்க பார்த்தா அடிக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் லாஸ்ட் ஃபிலிம் அடித்தா நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் டாம் க்ரூஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. I need you to trust me one last time.